ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவுக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் அவங்களை ஃபேக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து அவங்க நல்லா ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீக் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டவுன் ஆயிருக்காங்கன்னு தான் வந்து இந்த ஹிந்தி வட்டாரங்கள் சொல்லுது. லாஸ்ட் 2 டேஸாக அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து நிறையா பிரச்சனைக்குள்ளே மாட்டுறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஸ்ருதிகா தேவையில்லாமல் நிறைய பேரோட விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறது தான் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சும் மேல இருக்கிற பொசசிவ்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு. இப்ப ஒரு ஃப்ரெண்டை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்மளுக்கும் பிடிக்காம போயிடும் இல்லையா? அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை பத்தி நம்ம கிட்ட தப்பா பேசிட்டு இருந்தா நம்மளுக்கும் அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சும்முக்கும் சாகத்துக்கும் நடக்கிற பிரச்சனையில வந்து தேவையில்லாம ஸ்ருதிகா நுழையிறாங்க. ஸ்ருதிகா வந்து தேவையில்லாம சாகத் விஷயத்துல வந்து மூக்க நுழைக்கிறாங்க. அதுதான் வந்து இப்ப பிரச்சனை ஆகுது. இதனால என்ன ஆகுது, ஹிந்தி வட்டாரங்கள்ல இவங்க தேவையில்லாம வந்து மூக்க நுழைக்கிறாங்க, எல்லா விஷயத்திலயும் ஃபுட்டேஜ்க்காக அலையிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி கரனோட விஷயத்திலும் பாத்தீங்கன்னா, கரண் விஷயத்துல அவங்க சும் கிட்ட கரனை பத்தி சொல்றதுக்கு பதிலா டைரக்டா வந்து கரண் கிட்டேயே அந்த விஷயங்களை வந்து அவங்க போய் பகிர்ந்துக்கலாம். ஏன்னா கரனுமே அவங்களோட ஃப்ரெண்டு தான், அதனால கரண் கிட்டேயே போய் டைரக்டா சொல்லலாம். ஆனா இவங்க வந்து சும் கிட்ட இதை பத்தி பேசுறாங்க. அது இல்லாம இந்த அவினாஷ் விவியன் டீம், அவங்க டீம் கிட்ட வந்து ரொம்ப நிறைய நேரம் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இவங்க இவ்வளவு நாள் வந்து ஒரு குரூப்ல இருந்தாங்க. யாரு? கரண், சும், ஷில்பா இந்த கேங்ல இருந்தாங்க. இப்போ தள்ளி வந்து இந்த அவினாஷ் குரூப்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றது வந்து டாக்ஸா மாறிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க கொடுக்குற ரீசன் என்னன்னா, அங்க போனா ஷில்பா வந்து என்ன சர்க்காசமா வந்து அவங்க நிறைய பேசுறாங்க, அங்க வந்து நெகட்டிவ் வைபா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இங்க அவினாஷ் டீம்ல வந்து உட்கார்றாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, இங்க அவினாஷுமே வந்து அதுதான் பண்றாரு. அவினாஷ் வந்து சர்க்காசமா பேசுறாரு. அது வந்து ஸ்ருதிகாக்கு புரியல, ரொம்ப ஜென்யூனா பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவினாஷ் கிட்ட வந்து ரொம்ப நல்ல பையன், அவன்கிட்ட நம்ம எல்லாத்தையுமே பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ருதிகாவும் வந்து எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகுது. அது இந்த எபிசோட்ல தெரியும். ஸோ எபிசோட் நம்பர் 41ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் ஆன உடனே சல்மான் கான் வராரு பாட்டு பாடிட்டே. சல்மான் கான் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லி பேசிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, ஸோ எக்தாவோட எபிசோட்லாம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதான்னு கேட்டாரு. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. உடனே சல்மான் கான் ஓகே அப்படின்னா நம்ம அவங்களோடய கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லவோ, நோ நோ சார் அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சல்மான் கானும் சொன்னாரு, நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் போன வாரம், அதனால நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எபிசோட ஆரம்பிச்சாரு. எடுத்த உடனே ஒரு வைரல் சென்சேஷன் சிங்கரை கூப்பிட்டாரு. அந்த சிங்கருக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஒழுங்கா பாட வரல, ஆனாலுமே வந்து அவங்க நல்லா ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த வைரல் சென்சேஷன் சிங்கரை கூப்பிட்டு வந்து பாட்டு பாட வச்சாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாட்டு பாடணும்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இவங்களை போய் சிங்கர் அப்படின்னு சொல்றாங்களேன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சல்மான் கான் வந்து ஒருத்தர் பத்தியும் பாட்டு பாட சொல்லி சொன்னாரு. சல்மான் கான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கரனை பத்தி பாட்டு பாட சொன்னாரு. ராஜ் மாதா, விவியன் அண்ட் கரண் விஷயத்துல வந்து ஷில்பா வந்து விவியனுக்கு வந்து டைம் காட் பதவி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்த பத்தி ஒரு பாட்டா பாட சொன்னாரு. அதுக்கு கரண் என்ன மாதிரி பாட்டு பண்ணாங்கன்னா, அந்த ஹிந்தி சாங் ஒன்று பண்ணாங்க. அந்த ஹிந்தி சாங்கோட டீப் மீனிங் என்னன்னா வந்து, உனக்கு வயிறறிஞ்சா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு விவியன் வந்து கரணை பார்த்து கேட்கிற மாதிரியான விஷயமா தான் இருந்தது. சல்மான் கான் அவினாஷ் அண்ட் திக்விஜய் ஃபைட்டை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. டைம் காட் காம்படிஷன் டைம்ல 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த சண்டையை பத்தி பேசிட்டு சரி ஒரு டாஸ்க் உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு டாஸ்க் உள்ள போறாங்க. அதுல வந்து 2 பிளாக்ஸ் இருக்கு. அந்த பிளாக்ஸ்ல வந்துட்டு யாரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானோ, இல்லைன்னா யாரு வந்து சண்டையை மட்டுமே போட்டுட்டு இந்த வீட்டுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதையும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன பிளாக்ஸ் கொடுக்கலாம், அதாவது திக்விஜய் அண்ட் அவினாஷ் இவங்க 2 பேர் நிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு பிளாக் கொடுக்கலாம். தோஸ்தி துஷ்மனி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாக் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் சொல்லிட்டு அவினாஷ்க்கு நிறைய பேர் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த ஆலிஸ், விவியன், அவினாஷ் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா? இதை பெரும்பாலும் கோடிட்டு காட்டி நிறைய பேர் வந்து அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவர் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கொடுத்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் அவர் நிற்பாரு கடைசி வரைக்கும் அப்படின்றத வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ அப்படிதான் எல்லாருமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாவும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு அந்த பிளாக் தான் கொடுத்தாங்க. ஆனா ஸ்ருதிகா அதுக்கு கொடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா, ஆலிஸ், ஈஷா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரியலாவும் ட்ரூவாகவும் இருக்கு, அது பார்க்க நல்லாவும் இருக்கு. ஆனா வந்து இதோட கிரெடிட் வந்து அந்த ஆலிஸ் அண்ட் ஈஷாக்கு தான் வந்து போகும். ஏன்னா அவங்க தான் வந்து இவரை முன்னிறுத்தி, அதாவது அவினாஷை முன்னிறுத்தி இவங்க பின்னாடி நின்று விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவினாஷ்க்கு வந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இங்க பண்ணாதீங்க, நீங்க பேசும்போது நான் நடுவில் குறுக்கிடல, அதனால நான் பேசும்போது இப்ப நீங்க குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கடகடன் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஈஷா, ஆலிஸ், விவியன் நாங்க 3 பேருமே வந்து ஒரே லைன்ல தான் வந்துட்டு இருக்கோம், யாரும்
யாரும் முன்னாடியும் இல்லை, யாரும் பின்னாடியும் இல்லை, நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் சேர்ந்து இந்த காம்படிஷனில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் கருத்துக்கள் நாங்கள் எடுத்து வைக்கும் போது நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அந்த கருத்துக்களை தான் எடுத்து வைக்கிறோம். எப்போவுமே வந்து எனக்கும் அவங்களுக்கும் எல்லா டைமெல்லாம் ஒத்து போனது கிடையாது. யார் யார் என்ன நினைக்கிறோமோ அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட பாலிடிக்ஸ் வேலையெல்லாம் இங்கே காட்டாதீங்க அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகாக்கு அது கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ருதிகாவோட முகமே வந்து மாறி போயிடுச்சு. ஸ்ருதிகா என்ன சொன்னாங்க, நான் இங்கே பாலிடிக்ஸ்லாம் பண்ணல, அப்படியே நான் பாலிடிக்ஸ் பண்ணாலும் வந்து நல்ல பாலிடிக்ஸ் தான் பண்றேன். ஸோ உனக்கு வந்து நான் வேணும்னா டீச் பண்றேன், உனக்கு பாலிடிக்ஸ் எப்படி பண்றது, நல்ல பாலிடிக்ஸ் எப்படி பண்றதுன்னு உனக்கு வேணா நான் சார்ஜஸ் வாங்காமலே ஃப்ரீயா வந்து டீச் பண்றேன், என்கிட்ட கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ருதிகா போய் உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவினாஷ் வந்து டக்குன்னு பல்பு கொடுத்த மாதிரி தான் இருந்தது ஸ்ருதிகாக்கு. அடுத்தது கரணும் வந்தாரு. கரணும் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, இவன் ரொம்ப நல்ல பையன், கெட்ட விஷயங்களெல்லாம் மனசுல வச்சுக்க தெரியாது, அவன் வந்து நம்ம மேல கோவப்பட்டாலும் அது வந்து அந்த கேம்காக தான் இருக்குமே தவிர அவன் உள் மனசுல அவனால யாரையுமே வெறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நல்ல விதமா தான் அவினாஷை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. டக்குன்னு அவினாஷ் வந்து போதும் போதும் ரொம்ப வந்து பட்டர் போடாதீங்க எனக்கு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. கரணுக்குமே வந்து பல்பு கொடுத்த மாதிரி அவர் பேசினாரு. இந்த மாதிரி எல்லாருமே அதாவது அவருக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காதவங்கள பின்னாடி அவர் பேசிட்டு இருக்காரு இல்லையா, இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களெல்லாம் வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் அவர் பேசினாரு. அது இவங்களோட நல்லவர் அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு அவினாஷ். திக்விஜய்க்கும் நிறைய பேர் வந்து தோஸ்தி கொடுத்தாங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் அந்த ரஜத் அண்ட் ஸ்ருதிகா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரியலா இருக்கு, ட்ரூவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்குமே வந்து நிறைய பேர் வந்து தோஸ்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ஸ்ருதிகாக்கும் அவினாஷ்க்கும் லைட்டா ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஸ்ருதிகா வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஸ்ருதிகாக்கு அடுத்ததான் ஈஷா வந்தாங்க. ஈஷா வந்தப்போ தோஸ்தின்னு சொல்லிட்டு அவினாஷ்க்கு தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து இவங்க சொல்லி காட்டுறாங்க. ஈஷா கிட்ட சொல்றாங்க, ஈஷா நீ வந்து சப்போர்ட் பண்ற விதமா பின்னாடியே வந்து தோஸ்திக்கு நீ அவினாஷ்க்கு தான் கொடுத்துட்டு போன. ஸோ இதுலயே வந்து தெரிஞ்சிச்சு நான் சொன்னது ரைட்டுன்ட்டு. எந்த விஷயத்துலயுமே வந்து நீ வந்து அவினாஷ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க பின்னாடி நின்று அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவும் உடனே அவினாஷ்க்கு கோவம் வந்துருச்சு. ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்க வந்து பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னு சொல்றது, உங்களோட அங்க வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த பேரை டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக இங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் கோவமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கோவமான்னு சொல்றதை விட வந்து அவங்கள மார்க் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்ருதிகாவும் வந்து அதுக்கு பதில் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஸ்ருதிகாவுமே நான் பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நான் பண்றேன் தான் வச்சுக்கலாமே, ஆனா நான் நல்ல பாலிடிக்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவினாஷ் நிறுத்தாம வந்து ஸ்ருதிகாவை அட்டாக் பண்ற மாதிரி பேசிட்டே இருந்தாரு. நீங்க வந்து ஒரு குரூப்ல இருக்கிறது இல்ல, ஒரு குரூப்ல ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அது இன்னொரு குரூப்ல வந்து புலம்புறது, இன்னொரு குரூப்ல தப்பா நடந்துச்சுன்னா இன்னொரு குரூப்ல போய் புலம்புறது, இந்த மாதிரியே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு குரூப்புக்குமே ட்ரூவா இல்ல, நீங்க ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுறீங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஒரு குரூப்ல உங்களுக்கு தப்பு பண்ணிட்டாங்க கஷ்டமா இருக்குன்னா இன்னொரு குரூப்ல வந்து அழ வேண்டியது, அதை வந்து முக்கியமா நேத்து அவங்க டவுன் ஆகி அந்த ரவி பையா விஷயத்துல ஷில்பா மேம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவினாஷ் கேங்ல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அழுக வந்துருது இல்லையா, அந்த விஷயத்த சொல்லி காமிக்கிறாரு அவினாஷ். ஐயோ அவினாஷ் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அந்த குரூப்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மார்க் பண்ணவும் ஸ்ருதிகா சொன்னாங்க, நான் அப்படியா சொன்னேன், நான் அந்த மீனிங்லயா சொன்னேன், நான் அதுக்காக அழுதேன், ரியலி நீங்க அப்படியா புரிஞ்சுக்கிட்டீங்க, விவியன் அப்படியா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு விவியனையும் சப்போர்ட்டு கூப்பிடுறாங்க. விவியன் வந்து இதுக்கு நான் வம்புக்கே வரலடான்ற மாதிரி ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல, ஒண்ணுமே பதிலும் கொடுக்கல, பேசாம இருந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவினாஷை ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஸ்ருதிகாவையும் வந்து லைட்டா பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ எதுவுமே அவர் வந்து அங்க சொல்லவே இல்லை, அமைதியா போயிட்டாரு. இது நடுவில் கரண் வந்து ஸ்ருதிகா கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு, பேச விட அவனை பேச விட, அவன் பேசட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப திக்விஜய் சொன்னாரு, என்னதான் ட்ரை பண்ணாலுமே வந்து இவன் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி திக்விஜய் வந்து அவினாஷை பத்தி கரண் கிட்ட சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்த அதே பாயிண்ட் டக்குன்னு ரஜத் வந்து சொன்னாரு. அதாவது வந்து ஒருத்தர் ரொம்ப லோவா இருக்கும் போது அவினாஷ் கிட்ட போய் யாருமே, அதாவது மெசேஜ் டு த ஹோல் ஹவுஸ் மேட்ஸ் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு, யாராவது இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவினாஷை பத்தி, நீங்க யாராவது ரொம்ப லோவா இருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அவன் கிட்ட போய் உட்காந்து மட்டும் அழுதுறாதீங்க, அப்படி நீங்க அழுதீங்கன்னா அவன் வந்து சபையில வந்துட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த ஃபைட்ல கொண்டாந்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிருவான். ஸோ அவனை நம்பி அவன் கிட்ட போய் யாரும் வருத்தப்படாதீங்க
அப்படின்னு ரஜத் வந்து ஒரு மெசேஜை ஹோல் ஹவுஸ்க்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதிகா எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. ஸ்ருதிகாவுக்கு வந்து இப்போவாது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்ருதிகா வந்து நிறைய டைம் வந்து அவினாஷ் வந்து ஜென்யூன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவன் ஜென்யூனா தான் என்கிட்ட வந்து கேட்குறான், நீ என்ன தனியா உட்காந்துருக்கன்னு கேட்குறான் அப்படிலாம் அவங்க நினைச்சிக்கவும் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, ஓகே அவினாஷ்க்கும் நம்மள பிடிக்கும் போல, இந்த கேம்காக தான் அவன் நம்ம கிட்ட சண்டை போட்டான்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. அவர்கிட்ட வந்து போய் இவங்க சப்போர்ட் தேடி இருக்கிறது வந்து தப்பான விஷயம். தப்பான ஆள்கிட்ட வந்து அவங்க சப்போர்ட் தேடினது தப்பான விஷயம். அண்ட் அவர் எப்போ வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலி நேத்துமே வந்து அவர் வந்து சர்க்காசமா தான் சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாம். நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து உங்களை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக போய் பேசிட்டே இருக்காதீங்க, அது வந்து ரொம்ப தப்பா இருக்குன்னு சொன்னது வந்து நான் கூட நினைச்சேன் அவர் ஃபீட்பேக் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். நல்ல விதமா தான் ஃபீட்பேக் கொடுக்குறாருன்னு நினைச்சேன். ஆனா பட் இதுதான் வந்து அவர் சர்க்காசமா தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஸ்ருதிகா விஷயத்துல வந்து நீ வந்து இப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் அழுது அனாயிங்கா பண்ணிட்டு இருக்காது, இரிட்டேட்டிங்கா இருக்காது, தயவு செஞ்சு இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. வந்து இனிமேலாவது ஸ்ருதிகா புரிஞ்சுக்கிட்டு அவினாஷ் யாருன்னு புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம் இந்நேரம் அவினாஷ் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவினாஷ் கிட்ட கொஞ்சம் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் ஸ்ருதிகாவுக்கு நல்லது. என்னதான் ரஜத் வந்து ஸ்ருதிகாவை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்ற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நறுக்குன்னு இருக்குது. அது வந்து ரொம்ப கரெக்டாவும் இருக்குது. அகேன் சல்மான் கான் செக்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. சல்மான் கான் வந்து ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ணி கரண் கிட்ட போயிட்டு உங்களோட ஜீன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஸோ ஜீன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு திக்விஜய் அண்ட் அவினாஷ் இவங்க 2 பேரையும் வர சொல்லி அந்த ஜீன்ஸை வந்து கிழிக்க சொல்றாங்க. யாராலையுமே கிழிக்க முடியல. நெக்ஸ்ட் ரஜத்தை கூப்பிடுறாங்க. ரஜத் வந்து ஜீன்ஸை கிழிச்சிட்டாரு. சல்மான் கான் என்ன இது மூலமா சொல்ல வராருன்னா, நீங்க வந்து ஒரு ஜீன்ஸே உங்களால கிழிக்க முடியல, அப்புறம் வந்துட்டு எதுக்கு ஒருத்தரை பார்த்து நான் உன்னை கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சல்மான் கான் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம திக்விஜயை பார்த்து கேட்கிறாரு, இந்த மாதிரி மனுஷங்களை கிழிக்கணும் அப்படின்னா வந்து முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா திக்விஜய் அப்படின்னு கேட்கிறாரு. திக்விஜய் இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவினாஷையும் பார்த்து கேட்கிறாரு. அவினாஷ் அண்ட் திக்விஜய் 2 பேருமே கேட்கிறாரு, சார் நீங்க 2 பேரும் என்ன ஃபார்மேட் ஷோக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? WWE, WWF இல்ல கராத்தே காம்பட் இந்த மாதிரி ஏதாவது ஷோ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்கவும், இல்ல பிக் பாஸ் ஷோக்கு வந்திருக்கோம் அப்படின்னா. ஸோ தெரியுதுல்ல, அப்போ அது மாதிரி ஒழுங்கா விளையாடணும்ல, இப்படியா வந்து அடிபடுற மாதிரி விளையாடுவீங்க அப்படின்ற மாதிரி சல்மான் கான் கேட்கிறாரு. திக்விஜய் பார்த்து சல்மான் கான் கேட்கவும் செய்றாரு, அவினாஷ் உங்களுக்கு முன்னாடியே வெளியில தெரியுமான்னு சொல்லிட்டு, ஆமா தெரியும் அப்படின்னு, ஆனா வந்து எனக்கு பெருசா பேச்சுவார்த்தைகள் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்போ ஏன் நீங்க 2 பேர் எப்போ பார்த்தாலும் உள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? எதுக்காக? இது வந்து அந்த ஸ்கிரீன் டைம்காக பண்றீங்களா? எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து உங்க மேல இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்றீங்களான்னு கேட்டா, இல்ல சார் அது எல்லாமே ரியல் ஃபைட் தானா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்றாரு, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து திக்விஜய் அவாய்ட் தான் பண்றது, அவர்கிட்ட வந்து எதுவுமே பண்றது, இந்த டாஸ்க் டைம்ல தான் எனக்கும் அவனுக்கும் முட்டிக்குதே தவிர மித்த நேரங்கள்லாம் நான் வந்து அவாய்ட் தான் பண்றது. அதுவும் வந்து நான் சண்டைக்கு அப்புறம் கூட வந்து நானே போய் சாரி கூட கேட்டேன், அவங்க அப்பாவை பத்திலாம் நான் பேசிட்டேன் அது நடுவில். ஸோ நானே வந்து நிறுத்தி சாரின்னு சொல்லிட்டேன், அவரும் என்கிட்ட சாரி சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த டாஸ்க்குக்காக மட்டும்தான் அவர்கிட்ட பேசுறதே தவிர மற்ற நேரங்களில் வந்து நான் அவரை ரொம்ப அவாய்ட் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரி சொல்லவும், திக்விஜய் நீங்க வந்து அவினாஷ் கிட்ட வந்து வெளியில போய் ஃப்ரெண்ட் ஆவீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லை சார் நான் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க கஷிஷ் கிட்ட அப்படின்றாரு, இல்லை நான் கஷிஷ் கிட்டையும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே கஷிஷ் கிட்டையும் நீங்க ஃப்ரெண்ட் ஆக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஷிஷ் அண்ட் திக்விஜய் மேட்டருக்கு வராரு. கஷிஷ் அண்ட் திக்விஜய் வந்து உள்ள வரும்போதே வைல்ட் கார்டு என்ட்ரியா வரும்போது அந்த ஸ்டேஜ்லயும் வந்து ரொம்ப சண்டை போட்டு இருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் என்ன புரிய மாதிரி சொன்னாங்கன்னா, இவங்க 2 பேர் வந்து ரொம்ப சண்டையில இருக்காங்க, 2 பேரும் பயங்கர பகை இவங்க 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி தான், ஜென்ம பகை அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவங்க சண்டை போட்டுட்டு உள்ள வந்தாங்க. ஆனா உள்ள வந்துட்டு அவங்க அதுக்கப்புறமா தனியா இருக்கும் போது அவங்க 2 பேரும் பேசின ஒரு விஷயத்த வந்து கிளிப்பிங்கா போட்டு காமிச்சாங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு. சல்மான் கான் என்ன சொல்லி போட்டு காமிச்சாருன்னா, இது வந்து ரைட் டைம், என்னோட ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியணும், இந்த விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு கூட நாங்க இது வரைக்கும் காட்டல, இப்பதான் ஆடியன்ஸே பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங்கை போட்டு காமிச்சாங்க. அதுல வந்து திக்விஜய் அண்ட் கஷிஷ் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டான, திக்விஜய் சொல்றாரு இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டான பீப்புள், நீ ரொம்ப வந்துட்டு பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, நான் வெறும் ஃபன் பார்ட்ஸ் மட்டும் தான் பேசினேன், ரொம்ப ஒன்றும் டீட்டெயில்டா நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் பார்த்து பேசு, இவங்க வந்து அந்த ஸ்பிளிட் கேங் மாதிரி கிடையாது, ஸோ கேர்ஃபுல்லா இவங்க கிட்ட பேசும்போது, இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்மார்ட் பீப்புள்,
அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா சந்தேகம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க அவங்க 2 பேரும். அவங்க பேசுறத பார்த்தா எப்படி இருக்குன்னா வெளியிலேயே அவங்க வந்து பிளான் போட்டுட்டு உள்ள வந்து அதை ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருந்தது. பேசிக்கலி எப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இவங்களுக்குள்ள சண்டை இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ப்ரோக்ராம்காகவே வந்து அவங்க ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் தெரிஞ்சிச்சு. அந்த கிளிப்பிங்ல பாத்தீங்கன்னா கஷிஷா வந்து திக்விஜய் கிட்ட சொல்றாங்க, நான் சில இடத்துல வந்து லைன் கிராஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கெல்லாம் சாரி. அந்த லைன் கிராஸ் பண்ண விஷயங்கள், அதாவது அவங்க திட்டம் போது சில விஷயங்கள்லாம் வார்த்தையை விட்டாங்க போல, அந்த லைன் கிராஸ் பண்ணதுக்கு மட்டும் சாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திக்விஜயும் இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ இந்த கிளிப்பிங் வந்து போட்டு காமிச்சோன்னா ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் பயங்கர ஷாக். இது என்னடா இவங்க 2 பேர் வந்து ஜென்ம பகை அப்படின்னு நினைச்சா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அண்ட் யுக்தியோட தான் வந்திருக்காங்க உள்ள. ஆல்ரெடி வெளியில பேசிட்டு உள்ள வந்திருக்காங்க, இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு வெளியில. ஆனா திக்விஜய் அண்ட் கஷிஷ் வந்து இன்னமும் சொல்றாங்க, இல்ல இப்ப அப்படி நாங்க எதுவுமே பிளான் பண்ணிட்டுலாம் வரல, இது வந்து சும்மா பேசுனதுதான், நம்ம அந்த ஷோல இருக்கிறவங்க மாதிரி நம்ம நினைச்சுக்க வேணாம், இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும், அந்த மாதிரி பேசின விஷயமே தவிர நாங்க எதுவுமே வந்து பிளான்லாம் பண்ணிட்டு வரல அப்படின்ற மாதிரி தான் திக்விஜயும் சொல்றாரு, கஷிஷும் சொல்றாங்க. நாங்க 2 பேரும் இன்னமும் வந்து செம்ம ஃபைட்ல தான் இருக்கோம், எதிரி தான், இதெல்லாம் கிடையாதுன்ட்டு. இதை பார்த்த கரனுக்கு வந்து பயங்கர ஷாக். ஏன்னா கரண் வந்து என்ன பண்ணாருன்னா இவங்க 2 பேரையும் வந்து ஃப்ரெண்ட்லியா ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அதுக்காகலாம் அவர் முயற்சி பண்ணாரு. கூப்பிட்டுட்டு போய் தனியா பேசலாம் வச்சாரு. ஸோ இதை பார்த்து நீங்க 2 பேர் சண்டை போடுறதை பார்த்து நிஜமாவே சண்டையில இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு உங்க 2 பேர் சேர்த்து வைக்கலாம் நான் ட்ரை பண்ணேனே, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவர் ஷாக் ஆகி கேட்கிறாரு. இது இல்லாம சல்மான் கான் இன்னொரு விஷயத்தையும் அங்க போட்டு உடைக்கிறாரு. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, சாரா வந்து நீ ஸ்கிரீன் டைம்காக தான் ஸ்ருதிகாவோட நிறைய நேரம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு திக்விஜயை பத்தி சொன்ன விஷயங்களை வந்து அங்க போட்டு உடைச்சிடாரு. அதுக்கு திக்விஜய் நோ நான் ஸ்கிரீன் டைம்காகலாம் ஸ்ருதிகா கிட்ட ஃப்ரெண்ட்லியா இல்லை, நான் நிஜமாவே ட்ரூவா தான் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த விஷயத்தை பத்தி ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணா நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. சல்மான் கான் போயிடுறாரு. இப்போ கரண் வந்து கஷிஷ் கிட்ட கேக்குறாங்க, என்ன நீங்க 2 பேர் நிஜமாவே வந்து சண்டையில இருக்கீங்கன்னு பார்த்துட்டு பண்ணா நீங்க 2 பேர் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளிப் பார்த்தா அப்படிதான் தெரியுது, அப்ப நீங்க என்கிட்ட காட்டின எமோஷன்ஸ் எல்லாம் வந்து பொய்யா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நான் அழுதது, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், எல்லாமே நான் ஜென்யூனா தான் பண்ணேன், என் ஜென்யூன் ஃபீலிங்கை தான் நான் கொட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கரனால அதை ஏத்துக்கவே முடியல. ஷில்பா வந்துட்டு சொல்றாங்க அதே டைமுக்கு கரண் கிட்ட, எல்லாமே இதுதான் அதுதான் சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டோம்னா பிரச்சனையே இல்ல, எதுக்கு வந்து பின்னாடி போய் பேசணும், அதுதானே ப்ராப்ளம் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கரண்க்கும் ஷில்பாவுக்குமே வந்து நெக்ஸ்ட் எபிசோட், அதாவது இன்னைக்கு நடக்கிற எபிசோட்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுது. கரண் பேசின விஷயத்த வந்து சல்மான் கான் போட்டு உடைக்கிறாரு. ஸோ ஷில்பாக்கும் கரண்க்கும் ஒரு பெரிய சண்டை வரப்போகுது. சண்டையா இல்லைன்னா வந்துட்டு மனக்கசப்போ என்னமோ ஒண்ணு வரப்போகுது. அகேன் வந்துட்டு திக்விஜய் அண்ட் அவினாஷ் மேட்ருக்கே வராரு. இந்த ஃபைட் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஃபைட் இருக்குது இல்லையா, காட் காம்படிஷன் அப்போ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஃபைட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுல வந்து சல்மான் கான் கேட்கிறாரு, ரஜத்தோட பாஸ்கெட் ஆல்மோஸ்ட் வந்து 75% ஃபில் ஆயிடுச்சு இல்லையான்னு எல்லாருக்கிட்டையும் ஹவுஸ்மேட்ஸ் கேட்குறீங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஆமா ஃபில் ஆயிடுச்சு அப்படி. ஸோ அவர் ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு, அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு ஆயிட்ட பிறகும் நீங்க எதுக்காக வந்து அவ்வளோ சண்டை போட்டு ஷில்பா மேம் பாஸ்கெட்ல இருந்து தூக்கிட்டு போகணும் அந்த டீ பேக அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னு திக்விஜய் கேட்கிறாரு சல்மான் கான். அதுக்கு திக்விஜயும் இல்ல இன்னும் காம்படிஷன் போயிட்டு இருந்தது, ஸோ நான் எடுக்க போனேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. ஆனா சல்மான் கான் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்களது ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சுன்றப்போ நீங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பறந்து குதிச்சு அந்த டீ பேக்கெட் எடுத்து விடணும்ன்ற அளவுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. ஸோ இதுல நீங்க பண்ணது எதுக்காகனா அவினாஷோட சண்டை போடுறதுக்காக மட்டுமே தான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அவினாஷோட சண்டை போட்டா வந்து எல்லாமே நம்ம மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க 2 பேருமே பண்றீங்கன்னு சொல்லிட்டு திக்விஜயை தான் ஃபர்ஸ்ட் அவர் சல்மான் கான் வந்து சொல்றாரு, எக்ஸ்போஸ் பண்றாரு. நீங்க அதே டைமுக்கு அவினாஷ் கிட்டயும் வந்துட்டு நீங்க பண்ணதும் தப்பு, நீங்க வந்து ஷில்பா மேம போய் ப்ரொடெக்ட் பண்றதை விட்டுட்டு நீங்க இவர் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தீங்க, அதுவுமே தப்பு தானே, இவரோட ஃபைட் பண்றதுலயே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருந்தீங்க. ஸோ 2 பேருமே வந்து டாஸ்க் பண்றதை விட வந்து ஃபைட் பண்றதுல தான் ஃபோக்கஸ்டா இருந்தீங்க, ஸோ தட் எல்லாரோட ஃபோக்கஸும் உங்க மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி சல்மான் கான் சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி சண்டைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சல்மான் கான் வந்து ஒரு செக்மெண்ட்டை முடிச்சுட்டு போறாரு. டீ டாஸ்க்குக்காக ஒரு டீ மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் உள்ள வராரு. அவருமே வந்து நல்ல ஃபேமஸ் டீ மாஸ்டர் போல இருக்கு. ஸோ அவருமே உள்ள வந்துட்டு நாக்பூர்ல இருந்து வரதா சொன்னாங்க. ஸோ அவருக்கும் பகாக்கும் வந்து காம்படிஷன் மாதிரி வச்சாங்க, யார் நல்லா டீ போடுவா அப்படின்னு சொல்லிட்டு, பெஸ்ட் டீ யார் போடுவான்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா பகா டீ மாஸ்டர் 2 பேருமே வந்துட்டு நல்லா தான் டீ போடுறதா, 2 பேருக்குமே ஓட்ஸ் வந்து ஈக்குவலா விழுது. ஸோ 2 பேருமே நல்லா தான் டீ போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. டீ ப்ரமோஷனுக்காக உள்ள வந்து ஹீரோயின்ஸ் வராங்க. அந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசிட்டு சல்மான் கான் விஷ் பண்ண பிறகு இவங்க உள்ள போயிட்டு ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க.
அதாவது நாமினேஷன்ல இருக்கிறவங்களை மட்டும் தனியா ஒரு ரூம்ல கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான டாஸ்க் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு எவிக்ட் ஆகி போறீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட இன்னொருத்தரை பத்தி, இந்த ஹவுஸ்மேட்ஸ்ல ஒருத்தர் கிட்ட இருந்து நீ வந்து விலகிரு, பத்திரமாயிரு, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு யாரை பார்த்து சொல்வீங்க அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க. சும் வந்து சொல்றாங்க, ஸ்ருதிகாக்கு தான் நான் சொல்லுவேன், நீ வந்துட்டு சாஹத் கிட்ட இருந்து தள்ளிடு, ஏன்னா சாஹத் வந்து அவ என்ன ப்ரொஜெக்ட் பண்றாலோ அது கிடையாது அவ, அதனால அவகிட்ட இருந்து தள்ளிடு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் சும் சொல்றாங்க. பகாவும் சொல்றாரு, நான் ஸ்ருதிகாக்கு தான் சொல்லுவேன், கரண் கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, கரண் வந்து டபுள் கேம் ஆடுறாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. கரண் வந்து ஷில்பா மேம் கிட்ட தான் நான் சொல்லுவேன், கொஞ்சம் ஷில்பா மேம் கிட்ட என்ன சொல்வேன்னா விவியனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஷில்பா மேம் கிட்ட நான் என்ன சொல்வேன்னா விவியனுக்காக நீங்க ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கஷிஷ் சொல்றாங்க, சாஹத் கிட்ட நான் சொல்லுவேன் ஸ்ருதிகா கிட்ட இருந்து தள்ளிடு அப்படின்ற மாதிரி. நான் ஸ்ருதிகா வந்து இங்கே எல்லா ஒரு சண்டையை கிரியேட் பண்ணா இவங்க கிட்டயும் நல்லா பேசிடுவாங்க, அவங்க கிட்டயும் நல்லா பேசிடுவாங்க, ஸோ கடைசியில நம்ம தான் நடுவில் வந்து கெட்டவங்களா நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஸ்ருதிகா வந்து எல்லாரோட குட் புக்ஸ்லயும் இருந்துருவாங்க, நீ தான் கடைசியில வந்து கெட்டவளாகி நிற்ப அப்படின்ற மாதிரி, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சல்மான் கான் வந்து சாஹத்துக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி புல் பண்றாரு. அதாவது ஸ்ருதிகா கிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது, ஏன்னா ஸ்ருதிகா வந்து சேஃப் கேம் விளையாடுறாங்க இங்க, அதனால வந்து ஸ்ருதிகா கிட்ட இருந்து அவங்க சேஃபா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு கஷிஷ் சொல்றாங்க. ஸ்ருதிகா என்ன சொல்றாங்கன்னா, சும் அண்ட் பகாக்கு தான் நான் அட்வைஸ் கொடுப்பேன், அவினாஷ் கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க, ஏன்னா அவினாஷ் கிட்ட வந்து நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நம்பி நீங்க லோவா இருக்கும் போது அவர்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து அந்த விஷயத்தை வாங்கி வச்சுட்டு எப்போ வந்து ஃபைட் வருதோ அந்த டைம் வந்து போட்டு உடைச்சிருவாரு அப்படின்னு சொல்லும் போது அவினாஷ் அந்த சைட்ல இருந்து கமெண்ட் சொல்லிட்டு இருக்காரு, உன்னை யார் என்கிட்ட வந்து சொல்ல சொன்னது, நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சல்மான் கான் என்ன பண்றாரு, வந்திருக்கிற அந்த 2 ஹீரோயின்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஸ்ருதிகா இருக்காங்களே இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பேங்காக்ல இருக்காரு அப்படின்னு. எப்பவுமே அவர் சல்மான் கான் வந்து ஸ்ருதிகா ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க, இல்ல சார் நோ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவும் இங்க வந்து எப்பவும் போல பண்ற அதே ஆக்ஷன்ஸை பண்ணிட்டு இருந்தாங்க. ரஜத் என்ன சொல்றாரு, நான் திக்விஜய் கிட்ட சொல்லுவேன் ஷில்பா கிட்ட வந்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷில்பாக்கு பயங்கர ஷாக், என்னது என்னையா அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அப்போ வந்து ரஜத் சொல்றாரு, ஆமா நான் ஷில்பா கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவேன், ஏன்னா ஷில்பா வந்து எல்லார்கிட்டயும் வந்து அன்போட இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் வந்து உட்கார்ந்து பேசுவாங்க, எல்லார்கிட்டயும் வந்து என்ன விஷயம்ன்றத வாங்கிப்பாங்க, அவங்க எதுவுமே கருத்து வைக்க மாட்டாங்க, ஆனா ஒரு சண்டைன்னு வரும்போது அதை பப்ளிக்ல வந்து போட்டு உடைச்சு எல்லாருக்கும் முன்னாடி வந்து நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க, அதனால நம்ம வந்து அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் திக்விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. ஷில்பா மேமால இதை தாங்கிக்கவே முடியல, என்னடா இவன் டாஸ்க்லாம் நம்மள வந்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தான், இப்போ வந்து இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி ஷில்பாக்கு வந்து பயங்கர ஷாக். ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. சல்மான் கானும் நான் நாளைக்கு பாக்குறேன்னு போயிட்டாரு. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா உள்ள வீட்டுக்குள்ள சண்டை நடக்குது. சண்டையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஷில்பா மேம் வந்து கரண் கிட்டையும் ஸ்ருதிகா கிட்டையும் புலம்பிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகாவை விட கரண் கிட்ட ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. இவன் அதாவது அழுற மாதிரி இருந்து ரஜத் வந்து இப்படி பண்ணிட்டானே இப்படி சொல்லிட்டானே என்னை பத்தி அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஷாக்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரண் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சைட்ல ரஜத் வந்து கேட்கிறாரு, நீ என்னை பத்தி தானே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா உங்களை பத்தி தான் பேசுறோம்னு சொன்ன உடனே, எது பேசுறதா இருந்தாலும் எனக்கு முன்னாடி பேசு, நீ எதுக்கு பின்னாடி போய் பேசுற, என்னை பத்தி பேசணும்னா என்கிட்டயே கேளு அப்படின்னு சொல்லவும் கரண் கேட்கிறாரு, ஆமா நீ டாஸ்க்ல எல்லாம் அவங்கள பார்த்து ஷில்பாவை வந்து ஷில்பேவோ ஏதோ அவர் டாஸ்க்ல கொஞ்சம் மாதிரி கூப்பிட்டு இருந்தாரு, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி கூப்பிட்டு இருந்துட்டு இப்போ நீ என்ன பண்ற, திடீர்னு பின்னாடி போயிட்டு அவங்க பேடு, அவங்க கிட்ட உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி நீ பேசிட்டு வரியே, இது கரெக்டா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் நீ டைரக்டாவே எதுவுமே சொன்னது இல்லையே இதுக்கு முன்னாடின்னு சொல்லவும் அவங்க வந்து நான் பார்த்ததை சொல்றேன், இது கேம் இப்படிதான் விளையாடணும், நான் டாஸ்கா பாக்குறேன், ஸோ கேம் வந்து இப்படிதான் விளையாடணும், என்னோட கேமை நீங்க விளையாட விடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ஷில்பா வந்து சொல்றாங்க, நான் வந்து உங்ககிட்ட உட்காந்து பேசினதே கிடையாது, நான் பேசுற ஆட்கள்ல வந்து நீ கிடையவே கிடையாது, உங்ககிட்ட ரொம்ப கம்மியா தான் பேசியிருக்கேன், அப்புறம் நீ எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை என் மேல வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் வந்து உங்களை பார்த்திருக்கேன், நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன், நீங்க இப்படிதான் இந்த வீட்டுக்குள்ள பண்றீங்க அப்படின்ட்டு ரஜத்தும் திரும்பி வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த சண்டை வந்து உள்ள போய்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி உட்கார்ந்துருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோட்காக. ஸோ இப்படியே வந்து எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு நிகழ்வுகள் இவ்வளவுதான். நீங்களாம் சொல்லுங்க, ஸ்ருதிகாவோட கேம் பிளான் வந்து ரொம்ப ரூட் மாறி போதா, கொஞ்ச நாளா ஒரு 2 டேஸா வந்து அவங்க கொஞ்சம் ராங் ரூட்ல போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட எண்ணம் என்ன, ஸ்ருதிகா வந்து ஒழுங்கான ரூட்ல தான் போறாங்களா, இல்ல அவங்க கேம் பிளான் அவங்க மாத்தணுமா, இல்ல அவங்க ஏதாவது கேம் பிளானோட தான் இருக்காங்களா அப்படின்றதையாவது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல நான் திரும்பவும் மீட் பண்றேன். Until then, bye from Jayima. Take care.